உடனே அவர் முழங்கால் படியிட்டு தேவனது ஓய்வு நாளை ஆசீர்வாதத்தை தரும்படியாக எல்லாரும் கண்களை வானத்துக்கு நிறைய எடுத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவாதி தேவனுக்கு 2025 வருஷத்தின் 7ஆம் மாதத்தின் 3வது ஓய்வு நாளிலே அடியேனை உங்களை காண செய்த கிருபைகளுக்காக நன்றியுள்ள இருதயத்தோடு வாயை திறந்து ஸ்தோத்திர செலுத்துங்க. தேவன் இந்த ஆராதனை முழு பிறப்படுத்தி நடத்தும்படியாக வந்திருக்கிற பிள்ளைகளும் வந்து கொண்டிருக்கிறதான பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்து இந்த நாளுக்கு நான் ஆசீர்வாதத்தினால் பிள்ளைகளை நிரப்பி தேவனுடைய பிரசனம் இந்த ஸ்தலத்தில் மேலே இறங்கி ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய கரம் நம்மளை நடத்தும்படியாக எல்லாவித தேவைகளும் ஒரு தடைகளும் இல்லாதபடிக்கு எல்லாவித சந்தோஷத்தினால் சமாதானத்தினால் தேவன் நம்மளை நிரப்பி இந்த வாரத்துக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதத்தினால் தேவன் நம்மளை நிரப்பும்படியாக பாஸ்டமா ஜெபிங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு அப்படியே ஆசீர்வாதத்தை பொறுக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். உட்காரு. அருமையான பிள்ளைகள் வாலிபஸ் பிள்ளைகளோடு சேர்ந்து தேவனால் மகிமைப்படும்படியாக எல்லாரும் ஒருமைப்பட்டவர்களால் முன்பாக வந்து நின்று தேவனால் மகிமைப்படும்படியாக கரங்களை தட்டி பாடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 3வது வாரத்தின் முதல் பாடலாக பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைமரமாய் மாற்றினர் ஐயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல். கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுங்க. கலிப்பாக மாற்றினீரையா, கண்ணீரிலே மூழ்கியிருந்தோமே எங்களை கலிப்பாக மாற்றினீரையா, எங்களை கலிப்பாக மாற்றினீரையா, எங்களை கலிப்பாக மாற்றினீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா, பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. வறண்ட நிலத்தை போல் இருந்தோமே எங்களை வயல்வெளியாய் மாற்றினீரையா, வறண்ட நிலத்தை போல் இருந்தோமே எங்களை வயல்வெளியாய் மாற்றினீரையா, எங்களை வயல்வெளியாய் மாற்றினீரையா, எங்களை வயல்வெளியாய் மாற்றினீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா, பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. நம்பிக்கையற்றவராயிருந்தோமே எங்களை நங்கூரமாய் மாற்றிவிட்டீரே, நம்பிக்கையற்றவராயிருந்தோமே எங்களை நங்கூரமாய் மாற்றிவிட்டீரே, எங்களை நங்கூரமாய் மாற்றிவிட்டீரே, எங்களை
நங்கூரமாய் மாற்றி விட்டீரே. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. கரங்களை தட்டி உற்சாகமாக சுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீ எங்கும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீ எங்கும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. பொழுதையில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. பொழுதையில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைதனை என்னில் நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை என்னும் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீ என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீ என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா.
வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. நம்பினோ நட்டாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் உண்டு பயமில்லையே. நம்பினோ நட்டாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் உண்டு பயமில்லை. உந்தன் கிருபைதனை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். இந்த கிருபைதனை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் நீலத்தில் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் நீலத்தில் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னை தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னை தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாடல் பகுதி மூலம் நம்மளோடு கர்த்தர் இடைப்பட்ட கிருபைகளுக்காக எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திரம். இப்படி நம்ம யாவரும் எழுந்து நிற்போம். ஒரு சங்கீத பகுதிக்கு நேராய் கடந்து செல்வோம். நம்ம திலக்கதான அருமையான சிஸ்டர் பிலோமேரி அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 51ஆம் சங்கீதம். மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி வாசிப்போம். சங்கீதம் 51. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கத்தின்படி என் மீறுதலை நீங்கள் என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. இதோ நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பத்தரித்தாள். நீர் என்னை ஈசாப்பினாலே சுத்திகரியும், அப்போது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்போது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். என் பாவங்களும் பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கி அருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். அப்போது பாதகரும் உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்போது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவனுக்கு ஏற்கும்படி பலிகளை நெருங்குண்ட ஆவிதான். தேவனே, நெருங்குண்ட ஆவியும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிப்பீர். அப்போது தகன பலியும் சர்வாங்க தகன பலியுமாகிய நீதின் பலிகளும் பிரியப்படுவீர். அப்போது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். ஆமென்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ சிஸ்டர். நம்ம யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் 1ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் நிறுத்தி நிதானமாய் வாசிப்போமா? தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். நீர் என்னை யூசோப்பினால் சுத்திகரியும், அப்போது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்போது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். கர்த்தர் தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மகளை தேவன் அபிரதம் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? நேரடியாய் தேவ செய்திக்கு நேராய் கடந்து செல்வோம். என்னோடு சேர்ந்து உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனை பேர் இந்த நல்ல சந்தோஷமா வந்திருக்க சொல்லுகிற பிள்ளைகளை கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. கர்த்தர் நல்லவர், ருசித்து பார்க்கணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தான் வந்திருக்கிறேன் சொல்லுகிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்திற்குள்ளாக உபாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒருத்தர் எடுத்து வாசிங்க. நீங்கள் பலம் கொண்டு திடமனதாய் நீங்கள் பலன் கொண்டு திடமனதாய் இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். போதுமா? நம்மளுடைய சத்ருவாகிய எதிராளியான பிசாசுக்கு நம்ம பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமே அதுதான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பலவிதமான சூழ்நிலையில காணப்படுகிறதான தேவச்சனமே, அநேக இக்கட்டுகளின் மத்தியில, போராட்டங்களின் மத்தியில, தடைகளின் மத்தியில, வியாகுலத்தின் மத்தியில, வேதனையின் மத்தியில, பலவீனத்தின் மத்தியில, அப்போ நம்மளுடைய காரியங்களில நம்மளுடைய போராட்டங்கள் மிகுதியாய் இருக்கிற நேரத்துல நம்மளுடைய மனசா இருந்தாலும் சரி, நம்மளுடைய உடலா இருந்தாலும் சரி, என்ன ஆயிதான் நம்மளுக்கு சோர்வு உண்டாயிடுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னடா வாழ்க்கை அப்படின்ற ஒரு கேள்விக்குறி நம்மளிடத்துல காணப்படுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, பைபிள்ல யோபுவை காட்டிலும் நம்மளுக்கு பெரிய சோதனைகள் வரல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உண்மையா இல்லையாமா? யோபுவை காட்டிலும் நம்மளுக்கு பெரிய சோதனைகள் இன்னும் ஏற்படல. ஆனா ஏற்படாதுன்னு சொல்ல மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூக்கத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த சோர்வின் மத்தியில, பிரச்சனைகளின் மத்தியில, பாடுகளின் மத்தியில, இந்த பலவீனத்தின் மத்தியில, உடல் நம்மளுக்கு ஒத்துழைக்காத மத்தியில இந்த காலை வேளை ஆராதனையில் வந்திருக்கிறீங்களே, உங்களை பார்த்து தான் என் தேவன் சொல்லுகிறார், திடமனதா இருந்து பலன் கொள்ளுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா நீங்க சத்துருவுக்கு பயப்பட தேவையில்ல. ஆமென், ஹல்லேலூயா. அவர்களை கண்டு நீங்கள் திகைக்க தேவையில்லை. ஏன்னா என் தேவன் உங்களோடு கூட இந்த மாதத்திலும் வருகிற நாட்களிலும் வரப்போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா என் தேவன் ஏசியால சூப்பரா சொல்ல, இமை பொழுது கைவிட்டேன், ஜஸ்ட் 1 செகண்ட் விட்டு இருப்பாரு. அதை வச்சுட்டு நம்ம பேசிட்டு இருப்போம். ஆனா என்ன சொல்றாரு? உருக்கமான இரக்கங்களினால பிரச்சனை எல்லாம் தாண்டிட்டோம். ஆமென். ஓரளவுக்கு ஸ்டெடி ஆகிற ஸ்டேஜ்ல வந்துட்டோம். கொஞ்சம் அப்பப்ப விட்டு பிடிப்பாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கிறேன் சொல்றவங்க கரங்களை உயர்த்தி காட்டுங்களேன். நல்லா தான் இருக்கு பாஸ்டர், திடீர்னு அப்போ ஒரு சோர்வு வந்துடுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு பயம் வந்துருது. நாளை தினத்தை குறித்ததான ஒரு கலக்கம் வந்துருது. நாளை தினத்துல அடுத்த வருஷத்துல என்ன பண்ண போறோம், இந்த வருஷத்துல என்ன பண்ண போறோம், அடுத்த மாசம் என்ன பண்ண போறோம் சொல்லி ஒரு கலக்கம் வருது. என் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஏ மகளே, மகனே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போது நம்மளோடு கூட இருப்பார்னா சொல்லுங்க. முதல் வாரத்துல பேசின காரியத்தை அவருக்கு பயந்து அவரை பற்றி கொள்ளும் போதுதான் தேவன் நம்மளோடு கூட இருந்து நம்மளை கலங்கவும் திகைக்க வேண்டாம் சொன்னார். அல்லேலூயா. இன்னைக்கு உண்டான வார்த்தைக்குள்ளாக கடந்து வருவோம். உபாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. இன்னைக்கு உண்டான தலைப்புக்குள்ளாக கடந்து வருவேன். உபாகமும்
23 அதிகாரம் 14 உன் தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த மாதத்துல நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் இழந்த காரியங்கள், உங்கள் கைவிட்டு போன காரியங்கள், உங்கள் சரீரத்தில் காணப்பட்டதான பலவீனத்தை என் தேவன் திரும்பவும் உங்கள் கைகளில் ஒப்பு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விசுவாசித்தா கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்கள் ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவுள். உன்னான தலைப்பு எழுதிக்கோங்க, பாளையம் சுத்தமா இருக்கணும். இந்த பாளையம் அப்படின்றது ரெண்டு வகையா பிரிக்கலாம். பைபிள்ல இருக்கிறத தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். ரெண்டு வகையான பாளையங்கள் இருக்கிறது. முதல் வகை நம்மளுடைய குடியிருப்புக்காக அமைக்கப்படும் ஒரு கூடாரத்தை தான் பாளையம் என்பார்கள். எடுத்து வாசிங்க என்னாகமத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 52 குடியிருப்பதற்காக அமைப்பது பாளையம். இன்னொரு பாளையத்தை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாளையத்தை பார்த்துட்டு கடந்து போவோம். என்னாகமம் 1 அதிகாரம் 52 இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தங்கள் பாளையத்தோடும் தங்கள் சேனையின் கொடிகளோடும் கூடாரம் போட கடவர்கள். கூடாரம், இந்த பாளையம் அப்படின்றது குடியிருப்பதற்காக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. அந்த பாளையத்தை அவங்க மடிச்சு வேற இடத்துக்கு போகும்போது எடுத்துட்டு கையோட தங்கள் பாளையத்தோட அப்படின்னும் போது கூடாரத்தை குடிக்கிறது. குடியிருப்பதற்காக அந்த கூடாரத்தை குடிக்கிறது. ஹalleluya. 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 இரண்டாவது பாளையம் பைபிள்ல சொல்லி இருக்கிற பிரகாரமாய் அணிவகுப்புக்கு, யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறதை பாளையம் என்று குறிப்பிடுது. ஆமென். ஹalleluya. ஒரு எதிரியான காரியங்கள் யுத்தத்தில் நிற்கும் போது கூடி ஒரு இடத்துல நிக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு பேரு பாளையம் என்று குறிப்பிடுகிறார்கள். ஹalleluya. முதல் பாளையம் என்பது குடியிருப்பதற்காக அமைப்பது. இரண்டாவது பாளையம் அப்படின்றது யுத்தத்திற்காக அணிவகுத்து நிற்பது பாளையம். ஹalleluya. எடுத்து வாசிங்க 1 சாமுவேலின் புஸ்தகம் 4 அதிகாரம் 1 1 சாமுவேலின் புஸ்தகம் 4 அதிகாரம் 1 1 சாமுவேல் 4:1. சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்தது. இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய புறப்பட்டு எபினேசருக்கு சமீபத்தில் பாளையம் இறங்கினார்கள். என்னவா இங்க பாளையம் இறங்கினாலா கூடி யுத்தத்திற்கு ரெடி ஆனாங்க. ஹalleluya. ஹalleluya. மேல இருந்து இறங்கி பாளையம் இறங்கினார்கள் என்றால் யுத்தத்திற்கு தயாராகிறதை, யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறதை பாளையம் என்று இங்க குறிப்பிடுகிறது. ஹalleluya. 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 திரும்பவும் சொல்லிட்டு கடந்து போகிறேன். பாளையம்னா கேம்ப். அந்த பாளையம் ரெண்டு வகைப்படும். ஒன்னு குடியிருப்பதற்காக, ஒன்னு யுத்தத்திற்காக. இத ஏழா பிரிக்கலாம். இந்த ஏழை நான் இப்ப பேசினேன்னா எனக்கு டைம் பத்தாது. ஆமென். இத ஒரு நாள் ஞாபகம் பார்த்துங்க. ஆர்வமா இருக்கிற பிள்ளைகள் பைபிள் இருந்து 7 விதமான பாளையங்கள் இருக்கு. ஹalleluya. ஹalleluya. ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை இது குறித்து நான் கிளியரா எடுத்துக்கிறேன். கீழே மட்டும் எழுதிக்கோங்க. there are 7 types of camp in Bible போட்டுக்கோங்க. 7 விதமான பாளையங்கள் இருக்கிறது. இஸ்ரவேலின் பாளையம், எபிரேயரின் பாளையம், கர்த்தருடைய பாளையம், எமோரியரின் பாளையம், நிறைய காரியங்கள் இருக்கு. 7 விதமான காரியங்கள் உங்களுக்கு நான் டீட்டெயிலா எங்க வசனம் இருக்குன்னு சொல்லி ஒரு செவ்வாய்க்கிழமை நான் இதை குறித்து எடுக்கிறேன். ஹalleluya. 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 இன்னைக்கு உண்டான தலைப்பு என்னமா? பாளையம் சுத்தமா இருக்கணும். அந்த பாளையம் எப்பொழுது சுத்தமா இருக்கும்னா எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் வார்த்தைக்குள்ளாக வருவோம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7 அதிகாரம் 1
தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். நான்காவது காரியம், ஜெபத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுவோம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இங்க கவனிங்க. முதல்ல கிறிஸ்தவராய் இருக்கிறவர்கள் விசுவாசம் இருக்கணும். ரெண்டாவது, சத்திய வசனம் அந்த வீட்டுல காணப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தை வாசிக்கணும். மூன்றாவது காரியம், ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகளாய் இருக்கணும். நான்காவது காரியம், ஜெபம் ஒரு வீட்டுல இருந்துட்டே இருக்கணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கவனிங்க, முதலாவது ஆண்டவரை விசுவாசிக்கணும். லைனா சொல்லிட்டு வரேன் பாருங்க. எப்படி விசுவாசிக்க முடியும்? சத்தியத்தை அறிந்தாதான் அவரை விசுவாசிக்க முடியும். ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், விடுதலை ஆவல பாஸ்டர், இன்னும் நடக்கல பாஸ்டர், இன்னும் காரியங்கள் வாய்க்கல பாஸ்டர். ஏன்னா சத்தியத்துல நம்ம இன்னும் பலப்படல. சத்தியத்தை அறிஞ்சிட்டோம், தண்ணீர்ல இன்னும் முழுகல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தண்ணீர்லயும் முழுகிட்டோம் பாஸ்டர், ஜெபத்துல இன்னும் வல்லவனாய் மாறல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபத்திலயும் நல்லா தான் இருக்கிறோம். 4 பாஸ் ஆயிட்டேனே, 5வது என்ன பாஸ்டர் சொல்ல போறீங்க கேட்டீங்கன்னா, எடுத்து வாசிங்க 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை. 1 பேதுரு 1:22. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகிதம் உள்ளவர்கள் ஆகும்படி. ரொம்ப முக்கியமானது. கடைசி காலத்துல இதுதான் தனிந்து போகுது. மாயமற்றவளா இல்லாதபடிக்கு ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து, ஆவியினாலே இந்த 4 விதத்தையும் கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொள்ள அன்பு உங்களிடத்துல இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? முடியுமா அத கிளியரா? சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கும்படியால் சுத்த இருதயத்தோட ஒருவரை ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அன்பு கூற கடவீர்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீடானதில் ஏதாவது எடுத்துக்கொள்கிறதினாலே இதுல ஏதாவது ஒண்ணு விட்டுட்டனாலும் நீங்கள் சாபத்தீடாகாத படிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாத படிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? இது ஒரு காரியம். எப்பன்னா எரிகோ பட்டணத்தை குறித்து நம்ம நிறைய தடவை பேசியிருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த பட்டணத்தை பிடிங்க, நான் உங்களுக்கு அந்த இடத்துல விடுதலை கொடுப்பேன். நீங்க உள்ள போய் எல்லாத்தையும் சூறையாடுங்க, எல்லாத்தையும் கறிக்கு போடுங்க, சங்கரிங்க. ஆமென். ஆனா கீழே இருக்கிற வசனத்தை வாசிங்க. சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினால் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றார். எங்கதான் சேர்க்கணும் சொல்லிருக்காரு? எங்கதான் சேர்க்கணும் சொல்லிருக்காரு? எங்கதான் சேர்க்கணுமா? கர்த்தருடைய காரியத்துக்கு கர்த்தருக்கு தான் சேர்க்கணும். அல்லேலூயா. ஒரு காரியத்தை வெற்றி கொடுத்த உடனே நம்மளுடைய வாழ்க்கையிலும் பலவிதமான இச்சையினால, ஆசையினாலே தேவனுக்கு பண்ணின காரியங்களில மறந்து நம்மளுடைய சுய மாம்சத்து இச்சையினாலே நம்ம அதை எடுத்து வச்சிருவோம். இங்க அப்படித்தான் நடந்துச்சு. எடுத்து வாசி 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 3ஆம் வசனம், 4ஆம் வசனத்தை வாசிங்க. யோசுவா எரிகோவிலிருந்து பெத்தேலுக்கு கிழக்கில் உள்ள பெத்தாவேன் சமீபமாய் இருக்கிற ஆயி பட்டணத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான். அந்த மனுஷர் போய் ஆயை வேவு பார்த்தார்கள். வேவு பார்த்துட்டு திரும்பி வராங்க. திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லாலோ, போய் பார்த்துட்டு வந்து அந்த ஆயி பட்டணத்தை பிடிக்கும்படியாக யோசுவா அனுப்புகிறார். அடுத்த காரியம் ஒண்ணுத்துல ஜெயம் வந்தாச்சு, ஒண்ணுத்துல அற்புதம் நடந்தாச்சு, திருமண காரியத்தை நல்லா முடிச்சிட்டாரு.
5ஆம் வசனத்தை வாசினா இன்னும் பயங்கரமா இருக்கும். தேவன் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை சாபத்தீடாததினாலே இந்த ஆயி பட்டணத்தை பிடிக்க முடியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய எரிகோவை தம்சம் பண்ண தேவன் சின்ன ஒரு தேசம், அதை இஸ்ரவேல் ஜனங்களால மேற்கொள்ள முடியல. ஏன் இந்த காரியம்? நான் ஏற்கனவே இதை குறித்து நான் பேசியிருக்கிறேன். எடுத்து வாசிங்க 21ஆம் வசனத்தை, 7:21. 6ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா உடனே யோசுவா போய் உடனே என்ன பண்றாரு? வஸ்திரங்களை கிழித்து சாம்பல் எடுத்து போட்டுன்னு ஆண்டவரிடத்துல மன்றாடும் போது ஆண்டவர் யோசுவாவுக்கு வெளிப்படுத்துறாரு. அப்பதான் 21ஆம் வசனத்தை வாசிங்க. 20 வசனத்தை வாசிங்க. 20-21. அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மேயாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். இன்னின பிரகாரமாக செய்தேன். என்ன பிரகாரமா செஞ்சாலும் கேளுங்க. அங்க 6:18 வாசல்ல தீட்டானது ஒண்ணு, சாபத்தீடானது ஒண்ணும் எடுத்து வைக்காதன்னு ஏற்கனவே சொன்னத இவன் கேட்காம கொள்ளையில நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது. எங்க வைக்கிறா? எங்க வச்சிருக்கிறா? கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்திற்கு ஆயத்தமாகி அணிவகுத்து ஒரு தேசத்துல பாளையம் இறங்கும் போது இவன் கூடாரமாகிய பாளையத்துக்குள்ள இச்சிக்கப்பட்ட கொள்ளையிடப்பட்ட தேவனுக்கு விரோதமான சாபமான தீட்டானதை எங்க வச்சிருக்கா? கூடாரத்தின் மத்தியில பூமிக்குள் புதைத்திருக்கிறது. வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். அப்ப என்ன பண்றாரு யோசுவா? ஆளை அனுப்பி அதை கொண்டு வர சொல்றாங்க. 23ஆம் வசனத்தை, அவைகளை கூடாரத்தின் மத்தியில் இருந்து எடுத்து யோசுவாவினிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தார்கள். அப்போது யோசுவாவும் இஸ்ரவேல் எல்லோரும் கூட சேராகின் புத்திரனாகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையையும் பொன் பாளையத்தையும் அவர் குமாரரையும் குமாரத்திகளையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனார்கள். அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினதென்ன? கர்த்தர் உங்களை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் எல்லோரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்கினியில் சுட்டெரித்து கற்களினால் மூடி. அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா அந்த 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆயி பட்டணத்தை பிடிக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சின்ன இச்சையினால ஆண்டவர் சொன்னதை கேட்காம நம்ம கூடாரத்துல ஏதாவது அசுசியமான காரியங்கள் ஏதாவது இருக்குன்னா நல்ல அவருடைய சமூகத்தை கொண்டு வந்து வைத்து தேவனிடத்துல உங்களை பரிசுத்தம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுடைய காரியங்களை வாய்க்க செய்வாராய். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்ப நாங்க என்னெல்லாம் பண்றோம் பாஸ்டர்? இப்ப கேட்டீங்கன்னா பைபிள்ல இருந்து ஒரு 3 காரியத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். முதல் காரியம் எதெல்லாம் செய்யக்கூடாது? முதல் காரியம் யூதா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. எது அசுசி, எது அசுத்தமான காரியங்கள் சொல்லிட்டு நான் கடந்து போகிறேன். இப்போ இருக்கிற சூழ்நிலையில நம்மளுடைய கூடாரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையில எதுலாம் அசுத்தமான காரியங்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள் சொல்லிட்டு கடந்து போகிறேன். யூதா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், ஒரே ஒரு அதிகாரம். அப்படி போலவே சொப்பனக்காரராகிய இவர்களும் மாம்சத்தை அசுசிப்படுத்திக் கொண்டு, முதல் காரியம் என்ன சொல்றாரு? மாம்சத்தை அசுசிப்படுத்திக் கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி. இரண்டாவது என்ன பண்றாங்க? கர்த்தரை அசட்டை பண்றாங்க. ஹல்லேலூயா. முதல் காரியம் மாம்சத்தை அசுத்தமாய் மாற்றக்கூடாது. ஹல்லேலூயா. மாம்சத்தை தேவன் நமக்கு உருவாக்கினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த மாம்சத்தை என்ன பண்ணக்கூடாது? மாம்சத்தை என்ன பண்ணக்கூடாது? அசுத்தப்படுத்தக்கூடாது. தேவனை அசட்டை பண்ணாம இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை, இஸ்ரவேல் வம்சத்தார் இனி என்னை விட்டு வழி தப்பி போகாமலும். இரண்டாவது அசுத்தம் உங்களிடத்தில் இருந்ததுன்னா இன்னைக்கு தூக்கி போட வேண்டிய காரியம், அவரை விட்டு போகாமலும் தங்கள் எல்லா மீறுதல்களாலும் இனி அசுசிப்படாமலும் போதுமா? அங்க மாம்சத்தை அசுத்தப்படுத்தக்கூடாது, அவரை அசுத்தம் பண்ணக்கூடாது. இங்க இரண்டாவது மீறுதல்களினால நம்மளை அசுத்தப்படுத்திக் கூடாது. ஹல்லேலூயா,
கேட்காத செவிட்டு விரியர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். ஜாக்கிரதையா இருங்க. ஹalleluya. 3 காரியங்கள் செய்யக்கூடாது. மாம்சத்தை அசுத்தப்படுத்த கூடாது. ஹalleluya. அது கர்த்தர் கொடுத்த சரீரம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் நம்மளை எப்படி உருவாக்கினாரா? தன் கைகளினாலே மண்ணினாலே நம்மளை உருவாக்கினார். ஹalleluya. 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 அவரை அசட்டை பண்ணக்கூடாது. முதல் காரியம். இரண்டாவது காரியம், மீறுதல்களினால அவரை அசுத்தப்படுத்தக்கூடாது. மூன்றாவது காரியம், விக்கிரங்களுக்கு படைத்ததை நம்ம சாப்பிடக்கூடாது. ஹalleluya. ஹalleluya. அப்போ என்ன பண்ணணும்னா, வாசித்த சங்கீதத்துல இந்த நாள் வரைக்கும் நாங்க எப்படி இருக்கிறோம் தெரியல பாஸ்டர் கேட்டீங்கன்னா 51ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த நாள்ல என்ன பண்ணணும்னு சொல்லி கடந்து போகிற வாசித்த சங்கீதத்துல 51ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரித்து அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும் அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். அப்ப கவனிங்கன்னா இன்னொரு இடத்துல ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு, எனக்கு சித்தம் உண்டு. லூக்கால சொல்லியிருக்கிறார். ஹalleluya. அவர் ஒரு குஷ்டரோகி. நீங்க நினைச்சாலும் நீங்க சுத்தமாய் மாறிட முடியாது. வெளியரங்கமாய் ஒண்ணா பான்ஸ் பவுடர் போட்டு சோப் போட்டு ஒண்ணுக்கு 10 தடவை குளிச்சு ஃப்ரெஷ்ஷான மாதிரி காட்டலாம். நான் திரும்பவும் சொல்றேன், அகத்தின் அழகு விஷம் மூஞ்சில தெரியும் அப்படியே. ஆமே. அது வரும்போது கடுகு போட்டு பண்ணா பொரிஞ்சிடும். ஆமே. ஹalleluya. 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 பக்கத்துக்கு பாரு, ஃப்ரெஷ்ஷா இருக்கும், மூஞ்சி ஃபுல்லா பவுடர் வச்சிருக்கோம், எல்லாம் போட்டு பக்கா வரும். ஆனா அதை பார்த்த உடனே அலறுவாங்க பாரு ஒரு சில பேர். ஆமே. உள்ள ஃபுல்லா விஷம். ஆமே. ஹalleluya. 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 அப்படி இருக்காதீங்க. ஈசோப்பினாலே தேவனிடத்தில் இந்த நாள்ல ஒப்பு கொடுத்து உங்களை கழுவும்படியாக, எனக்கு சித்தம் உண்டு உனக்கு சுத்தமாவும் சொல்லி குஷ்டரோகியை சுகப்படுத்தினவர். இந்த நாளில நீங்க ஆண்டவரிடத்துல ஆண்டவரே என்று விண்ணப்பம் பண்ணும்போது அவர் உங்களுக்கு சித்தத்தை கொண்டு உங்களை சுத்தமாக்க வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. கன்க்ளூஷனுக்குள்ளாக வர தீத்து 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. முடிக்கிறேன். தீத்து 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும். ஹலோ, என்னவா என்னவா? நீங்க சுத்தமா இருந்தா உங்க கூட இருக்குது சுத்தமா இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. நீங்க நல்லா தேவனுடைய வார்த்தையை கேட்டு நடக்கிற பிள்ளைகளோட இருந்தா நீங்களும் அவர்களை போலவே இருப்பீங்க. சொல்லுவாங்கல்ல, கூட சேர்ந்த நாரும் நடக்குதா? நம்ம போய் சேர்ற இடமும் நம்மள மாதிரியே மாறிதே. ஏன் பரிசுத்தம் எங்க போச்சு? அவங்க தானே விக்கிரகங்கள்ல இருந்து வந்தாங்க. அங்க போன நீ ஏன் இப்படி மாறிட்ட? அந்த இடத்துல இருந்து பிரிந்து வந்து அசுத்தமானதை தொடாதிருங்கள். சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்றீங்களே, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பரியாசக்காரர்கள் உட்கார்ந்துட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க தெரியும். அங்க போய் தயவு செய்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாத. ஹalleluya. 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 ஏன் இந்த பிரதர் வரதில்லை இந்த டைம்க்குலாம்? ஏய், அவன் சர்ச்சுக்கு போனதுன்னு இப்பலாம் வரதில்லை. அவன் வந்து ஃபேமிலியோட சர்ச்சு ஒன்று இருக்கான். சாட்சி வரணும். ஹalleluya. சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாய் இருக்கும். அசுத்தம் உள்ளவர்களுக்கு அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாய் இராது. எதுவுமே சுத்தமா இருக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. ஹalleluya. எடுத்த பாஸ்டர் நடத்துன பாஸ்டர் ஒண்ணு வரல பாஸ்டர், இத பண்ண பாஸ்டர், அது ஆரம்பிச்ச பாஸ்டர், திரும்பி அதே இடத்துல வந்து நிக்கிற பாஸ்டர் சொல்றீங்க பாத்தீங்களா? அப்போ உங்களுக்கு இடத்துல விசுவாசமும் இல்ல, உங்களிடத்துல ஏதோ அசுத்தம் காணப்படுது. ஹalleluya. ஹalleluya. இந்த நாள்ல நம்ம ஜெபிக்க போறோம். எங்களை ஈசோப்பினாலே சுத்திகரிங்க. எல்லாரும் கண்களை மூடி தேவன் இந்த நாள்ல பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி. 2025ஆம் வருஷத்தின் 7ஆம்
ஆசீர்வாடின கிருபைகளுக்காக நன்றி செலுத்தி இந்த நாளில் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாய் பாளையம் சுத்தமாய் இருக்கும்படியா அதன் நிமித்தம் எங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி சத்துருக்களுக்கு ஆண்டவரே நாங்களை பயப்படாமல் திகைக்காமல் இருக்கும்படியாக எங்களை நீர் பலப்படுத்துவீராக. விசுவாசத்தினால் ஆண்டவரே விசுவாசத்தினாலும் சத்தியத்தினாலும் தண்ணீர் முழுக்கினாலும் ஜெபத்தினாலும் அன்பினாலும் எங்களை சுத்தப்படுத்தும்படியாக நீ ஆண்டவரே எங்களை பாதுகாத்து வழி நடத்தும். எங்களிடத்துல காணப்படுவதான அசுத்தங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள், மாம்ச இச்சைகள் எல்லாவற்றையும் எங்களிடத்திலிருந்து எடுத்து போட்டு ஆண்டவரே உங்களுடைய ஈசோப்பினால் எங்களை சுத்திகரித்து உறைந்த வெண்பனியை போல எங்களை மாற்றுவீராக. எங்கள் பாளையத்தை சுற்றிலும் உங்களுடைய பிரசனம் உலாவும்படியாக இந்த நாளில் அடுவமிடத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்களை ஒப்புக் கொடுக்கும் வயதாடப்பட்ட மக்கள் மனதில் பேசி அடுத்த வாரத்தில் கொண்டு வா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்று மீண்டும் சதா காலம் நம் அனைவரும் கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா?